வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கி வந்து பெரியார் அவரோட நினைவு நாள். இன்றைக்கி எல்லா கட்சிகளும் ஒரு பொது இடத்துல வந்து போயிட்டு எல்லாருமே மாலை அணிவிச்சு அவருக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க. டிவிகே கட்சி தலைவர் வந்து இன்றைக்கி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்து வழக்கம் போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோடில் வீட்டில் அந்த பனையூர் ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோவுக்கு மாலை அணிவிச்சு அவரோட மரியாதையை வந்து அவர் தெரிவித்தார். இது எப்படி சார், அவர் கடைசி வரைக்கும் முடியாதானா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோடு மாதிரி தானே? பொது வெளியில் வந்து தான் ஆகணும், ரைட்டு. அதே சமயம் வந்து பொது வெளியில் வந்து எல்லா தலைவருக்கும் மரியாதை செலுத்தணும். இன்னும் அவர் முழுமையாக அரசியல் களத்துக்குள்ளே இறங்காதனால, குறிப்பாக வந்து இன்னும் மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தை அவர் தொடங்காதனால இப்படி ஒரு விஷயம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு தோணுது. ஆனால் அதே மீறி சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து பொதுவாக ஒரு தலைவர்களுக்கு ஒரு பிறந்த நாளோ அல்லது நினைவு நாளோ அப்படின்னா அந்த மரியாதையை வந்து பொது வெளியில் இருக்கக்கூடிய, பொது இடத்தில் இருக்கக்கூடிய, அல்லது எல்லாரும் ஒரு சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கோ படத்திற்கோ மாலை அணிவிக்கிறது தான் அது. இவர் பனையூரில் வைக்கிறார், அதை போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்கிறீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வந்து முதல்ல இருந்தே தானே சார் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அது என்ன வேணாலும் சொல்லி மாட்டாங்க அப்படின்ற எல்லா விமர்சனம் வந்து தான் தீரும். எல்லா விமர்சனங்களும் வந்து தான் தீரும். எல்லா விமர்சனங்களையும் எல்லா எதிர்ப்புகளையும் விஜய் சந்தித்து தான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் அவருடைய அரசியல் பயணம் எப்படின்ட்டு நமக்கு தெரியல. வந்து திரும்ப வந்திருக்கலான்னு வந்துட்டா வந்து இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, நீங்கள் வந்ததுனால தான் வந்தது அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் வரும். எது சொன்னாலும் இந்த உலகம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். விஜய் அவருடைய பாதையில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பெரியாருடைய நினைவு நாள், அதையும் தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள் வந்து முக்கியமாக. இவருக்கு மாலை மரியாதை செலுத்தினவரை அங்கே ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் இது பண்ணல, ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த அறிக்கையில் வந்து அந்த ட்விட்டரில் போட்டிருக்கிறது எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு பெரியாரை சொல்லியிருக்காரு. சார், எம்ஜிஆர் வந்து எல்லாருக்குமான தலைவர் தான் சார். அவரை வந்து நம்ம கட்சி பேஸ்டாக ஒதுக்க முடியாது. வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் முதல்வர் ஆகி ஒரு 10 வருடம் தமிழகத்தில் ஒரு பலமான ஆட்சியை வச்சுக்கிட்டு இருக்கின்ற பொழுது அசைக்க முடியாத ஒரு ஆட்சி. அது காரணம் வந்து மக்கள் செல்வாக்கு தான். அதன் பிறகு புதிதாக யாராவது வந்தால் நிச்சயமாக எம்ஜிஆர் அரசியலை தொட்டுட்டு தான் வரணும், எம்ஜிஆர் அரசியலை பின்பற்றி தான் வரணும். அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விஜய் கூட எம்ஜிஆர் அரசியல் தான். ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து கூத்தாடின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, அப்படி தான் நீங்கள் எம்ஜிஆரையும் அங்கே இருக்கிற என்டிஆரையும் கூத்தாடின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய ஆளுமையாக 2 மாநிலத்தில் இருந்தாங்க அப்படின்னு. அப்படி கூத்தாடி அப்படின்ற அந்த வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. அப்படி சொல்லப்பட்ட அவர் தான் உங்களுக்கு முன்னுதாரணம். அவர் தான் எங்கள் நாட்டை ஆண்டார் அப்படின்னும் பொழுது அவருக்கும் ஒரு மரியாதை செலுத்திருக்கணும். பெரியாரும் அம்பேத்கரும் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக இருந்தாலும் மற்ற எல்லா தலைவர்களுக்கும் நீங்கள் மரியாதை செலுத்துறீங்களே, இது என்ன பிம்பம் ஆயிடும்னு விஜய் நினைச்சிருப்பாரா அல்லது யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. வந்து ஒரு ஆல்ரெடி அவர் வந்து அதிமுக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அங்கே தான் கூட்டணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஒருவேளை எம்ஜிஆருக்கு வந்து மாலை போட்டால் அவங்க வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டதா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதனால பாருங்க சைமன், எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க நாங்கள் தனித்து போட்டிடுறது பண்ணுறோம் அப்படின்னு. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு போடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதாக டிவிக்கே நிச்சயமாக ஒரு பெரிய கட்சியினுடன், அதிமுக மாதிரி ஒரு கட்சியினுடன் ஒரு கூட்டணி நிச்சயமாக வைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னன்னா, நீங்கள் கூட்டணி வைக்கல அப்படின்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் 6 முனை போட்டியாக மாறும். அப்படி மாறும்பொழுது 200க்கு 200ன்னு டிஎம்கே சாலிடாக அடிச்சுட்டு போயிடும். அதில் மாற்று கருத்தே இல்லை. வந்து சரி இப்போ எதுவும் அறிவிக்க வேணாம், இப்போ எதுவும் சொல்ல வேணான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவும் டிவிகே சம்பந்தமாக எதையும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது. டிவிகேவும் அதிமுக சம்பந்தமான எந்த விமர்சனத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது கிடையாது. இதுலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் கூட மேபி இருக்கலாம். அது அரசியல் தானே, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 1.5 வருஷத்துக்காக வெயிட் பண்ணுவோம். நெருக்கத்தில் அந்த காலம் நெருங்க நிறைய இந்த மாதிரியான அரசியல் மாறுதல் இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் இப்போ இந்த விமர்சனம் வந்தது இல்லைங்களா, என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி அதை தாண்டிய விமர்சனங்கள்லாம் வரும். இதையெல்லாம் கடந்து போவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, விஜய் மக்களை சந்திக்க வேண்டும். ஏன்னா அவர் மேலே ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னும் போது நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. சில அரசியல் பத்திரிகையாளர்கள், அப்புறமா வந்து மூத்த தலைவர்கள், இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க, சரி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருங்க, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்ற கேள்வி வச்சாங்க. இப்போ அந்த கொள்கை கோட்பாடை சொன்ன பிறகு திராவிடமும் தேசியமும் தமிழ் தேசியமும் எங்களுக்கு 2 கண்ணு அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவர் எப்போ மக்களை சந்திக்க போகிறாரு, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும். அவர் ஒருவேளை மக்களை சந்தித்து அவருடைய பயணத்தை தொடங்கி எளிய மக்களை, எனக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த ஜனவரி மிடில் இல்லை பொங்கலுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கான பயணத்துக்கு கிளம்புறாரு. அது குறிப்பாக குக்கிராமம் வரைக்கும் சென்று பார்க்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். இது தாங்க வந்து சூப்பரான ஒரு விஷயம்.
நான் திரும்ப நம்ம சேனல்லே சொன்னது தான் வந்து, நீங்கள் திரையில் பார்த்து பிரமித்த ஒரு நபர் நம்ம ஏரியாவுக்கு, நம்ம தெருவுக்கு, நம்ம வீட்டு வாசலுக்கு வந்திருக்கார் அப்படின்றது தான் சாமானியன் ஒருவன் எதிர்பார்ப்பான். மக்கள் அதை தான் எதிர்பார்ப்பார்கள். அதை விஜய் சரியாக செய்து விட்டால் 2026 அவர் மாபெரும் வெற்றி பெறாரா, அது வந்து முதல்வர் நாற்காலில் ஒர்க்கரா, அதை தாண்டி வந்து ஒரு கணிசமான வாக்கு அவருக்கு கிடைக்கும். வந்து கூட்டணி மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பலமான ஒரு ஆதரவு கூட அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. T69க்கு வந்து பையனூரில் தான் எல்லா ஷூட்டுமே, அவர் விஜய் சாரோட போர்ஷன் எல்லாமே பையனூரில் தான் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அவுட்டோர் எங்கேயுமே போகாமல் விஜய் சார் வந்து அங்கேயே தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணுறாரு. பையனூருக்கும் பனையூரும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதால ஏதாவது கட்சி நிமித்தமாக ஏதாவது வந்ததுன்னா அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக அவர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அவுட்டோர் பெரும்பாலும் போக முடியாது. அவுட்டோர் போனால் கூட என்ன ராமஜோரா ஃபிலிம் சிட்டி மாதிரி இல்லை வேறு எங்கன்னா வெளி மாநிலத்துக்கு போனால் கூட ரைட்டு. நான் இங்கேயே நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கேயே எடுத்துட்டோம்னா மேபி அதை வந்து முக்கால்வாசி படம் விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் க்ரீன் மேட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த அரங்கத்துக்குள்ளேயே அவ்வளோ வசதிகள் செய்து விஜயோடைய டாக்கி போர்ஷன் ஏறக்குறைய முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு நீங்கள் அதர் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கும்பொழுது நீங்கள் அவுட்டோர் போய்க்கிங்க, வேறு எங்கன்னா போய்க்கிங்க. நான் 2025 தீபாவளி ரிலீஸ் அது. அப்படிங்கும்போது நான் நடித்து முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், அடுத்து அரசியல் பயணத்துக்கு ஆரம்பிச்சு நீங்கள் பொறுமையாக எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிங்க, ஒரு நாள் வந்து நான் டப்பிங் பேசி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு தான் விஜயோடைய பிளான். அதுக்காக தான் அந்த பையனூர் பெப்சி தொழிலாளர்களுடைய அந்த ஸ்டுடியோவில் நடந்துகிட்டு இருக்கு. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டக்குன்னு வந்தோடனே அப்படியே பனையூருக்கும் வந்து கட்சி அலுவலகத்தையும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து இல்லை கொஞ்சம் தூரம் அப்படி போனோம்னா நீலாங்கரைக்கும் வீட்டுக்கும் போயிடலாம். வந்து இது ரைட் தான். வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நடிகருக்கு வந்து நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சினிமாவே ஒரு பரபரப்பாக இருக்கும்போது அதனுடன் சேர்ந்து அரசியல், அதுவும் தமிழக அரசியல் களத்துக்குள்ள ஒரு முக்கியமான நபராக விஜய் வந்துட்ட பிறகு பரபரன்னு தான் இருந்தாகணும். அதனால் மேபி அது கூட இருக்கலாம். ஒரு படத்துக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இப்போ அலங்கன்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ட்ரைலர் வந்து ரஜினிகாந்த் சார் ரிலீஸ் பண்ணார். அடுத்து வந்து விஜய் சார் கூடயும் மீட் பண்ண மாதிரி ஒரு அந்த அவர் வந்து ஏதோ விஷ் பண்ணி ஒரு புக்கில் எழுதி கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன சார் இந்த பேஸ்? அலங்கன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுக்கு இவ்வளோ இல்லை சைமன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லா சின்ன படங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு, எல்லா சின்ன படங்களுக்கும் எல்லா மீடியம் பட்ஜெட் படங்களுக்கும் ரஜினிகாந்தும் விஜயும் இப்படி சந்திப்பாங்களா, ஆமாம் இப்படி ஒரு வாழ்த்து சொல்லுவாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. வந்து சின்ன படத்தை தாண்டி அதை தயாரித்தவர்கள் யாருன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அலங்கு வந்து உண்மையிலே ஒரு கேரள தமிழக சம்மந்தப்பட்டது. கேரள கழிவுகளை வந்து இங்கே தமிழக எல்லையில் வந்து கொட்டிட்டு போகிறாங்க. இப்போ கூட அந்த பசுமை தீர்ப்பாணையம் கொடுத்தவொடனே எல்லாத்தையும் வாரி போயிட்டாங்க திரும்ப கேரளாவுக்கு. அதை சம்மந்தப்பட்டு ஒரு அலங்குன்ற ஒரு நாய் வகையை அதனுடைய அந்த கதையோட கனெக்ட் பண்ணி ஒரு ராஜராஜ சோழன் காலத்து அது ஒரு நாய் இனமாகுது, அதையோடு சேர்த்து ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. கதையை அவங்க ரிவீல் பண்ணல, இது பண்ணியிருக்காங்க. அப்படின்போது இந்த படத்தை தயாரித்திருப்பது யார் அப்படின் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகள் சங்கமித்ரா. இப்போ அங்கே வந்தோடனே ஒரு காலகட்டத்தில் ஏதோ வந்து ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படத்திற்கு எதிரானவர்கள் வந்து பாமகவினர், அப்புறம் இருந்தது. அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு திரையில் ஒரு பெரிய நாயகர்களாக இருக்கிறீங்க, உங்களை வந்து கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் உங்களை பின்பற்றுகிறார்கள் அப்படின்பொழுது நீங்கள் ஏன் வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரியும் ஒரு தண்ணி அடிக்கிற காட்சியில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு மருத்துவர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. அதில் அதிகமாக அடிபட்ட பேர் வந்து ரஜினிகாந்த் விஜய் பேர் தான். ஏன்னா நீங்கள் லியோ பட சமையல்னா அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு இது கொடுத்துருந்தார். அப்புறமா லியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய பிள்ளைகள்லாம் கூட உங்கள் ரசிகர் தான். ரொம்ப இதுவான ஒரு அறிக்கை, அந்த அறிக்கை நான் கூட படித்தேன். அன்புமணி கொடுத்திருந்த அறிக்கை என்னன்னா, விஜய் உங்களை வந்து கோடிக்கணக்கான பேர் நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நபர், அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் கூட உங்களுடைய ரசிகர், என்ன கூட உங்களுக்கு பிடிக்கும், அவரே சொல்லியிருந்தாப்புல. அதே போல் ரஜினிகாந்துக்கு பாபா சமயத்தில் நடந்தெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இதை தாண்டி இவங்க சினிமா தயாரிப்புக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அதை வரவேற்க விதமாகவும் அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானியம் போய் ஈஸியாக அவங்களுடைய ட்ரெய்லரையோ அவங்களுடைய டீசரையோ வெளியிட முடியாது. வந்து ஜெய்ப்பூர் கிளம்புறதுக்கு முன்னாடி, கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த டீம், அப்புறமா வந்து அன்புமணி ராமதாஸ் மகள் தயாரிப்பாளர் சங்கமித்ரா, அதை இயக்குனர் சக்திவேலு, ஹீரோ குணாநிதி எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணி அந்த ட்ரெய்லர்லாம் பாராட்டி யார் என்ன இதெல்லாம் கேட்டுட்டு போனாங்க. அதுவும் விமர்சனமாச்சு. வந்து அதை தாண்டி இன்றைக்கி திடீர்னு விஜய் வாழ்த்து சொல்லி ஒரு புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, இன்றைக்கி விஜய் வந்து அந்த ட்ரெய்லரையும் பார்த்துட்டு அவர் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று பார்த்து பாராட்டியிருக்காரு. முழு கதையும் கேட்டு அந்த டீமே போய் விஜய் மீட் பண்ணியிருக்காங்க. கதை என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சமூக அக்கறை உள்ள ஒரு கதை,
ட்ரெய்லரை பார்த்து நான் படமும் விரைவில் பார்க்குறேன். நான் இந்த அரசியல் இதெல்லாம் இருக்குது, ஷூட்டிங்லாம் இருக்குது, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கிளிம்ஸ் வீடியோவை அவர் ரிலீஸ் பண்ண போக, நாளைக்கு ரிலீஸ் பண்ண போக தான் ஒரு தகவல் இருக்குது, நமக்கு கிடைச்ச தகவல். அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு சோஷியல் மீடியாவில் அவர் ரிலீஸ் பண்ண போகிறார். இன்றைக்கி வேற ஒன்றுத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அது கவனிச்சிங்களா? அந்த ப்ரொமோஷனுக்கு கூட ஏதோ கூப்பிட்டதாக ஏதோ சொன்னாங்களே சார், அது கண்டிப்பாக கூப்பிட்டாங்களா? அட்லி வந்து ஏதோ அப்ரோச் பண்ணாங்க. நான் கூட கேள்விப்பட்டது என்னென்னா, ஏன்னா அட்லி போகிற இடம்லாம் விஜயண்ணான்னு இவரும் பார்த்தீங்கன்னா அட்லி மேலே ஒரு தனி பாசம் உண்டு. அது காரணம் என்ன, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆகிடும் இல்லையா, ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டு பேருக்குமே நல்லா பொருத்தமாயிடுச்சு. விஜய்க்கு என்ன கொடுத்தா அந்த படம் இது ஹிட்டாக, எந்த மாதிரியான ஒரு காட்சி வச்சா அது மாஸ் காட்சியாக மாறும்ட்டு வந்து அட்லிக்கு ஒரு கை தேர்ந்த ஒரு விஷயம். அப்படிங்கும்போது அந்த ரெண்டு கெமிச்சும் இந்த படம் வந்து அட்லியோடைய சொந்த படம். பேபிஜான் உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு உருவகலி செய்யப்பட்ட ஒரு நபர், நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழர், பாலிவுட்டில் போய் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு பொழுது வருண் தவான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக போராடிட்டு இருக்காரு. அவருக்கும் இது முக்கியமான படம். தமிழ் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த திரைப்படத்தினுடைய ரீமேக் அது. அதுக்கு என்னென்னா இடையில ஒரு நாள் ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் வந்து. இப்போ நானே ஓடிக்கிட்டு இருக்கேன் அங்கேயும் இங்கேன்னு. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இதுக்கு வரமாட்டீங்க, மக்களை சந்திக்க மாட்டீங்க, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறீங்க, தனி விமானத்தில் பயணம் பண்ணுறீங்கன்றாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அட்லி படத்துக்கு போகிறீங்க, அங்கே இது பண்ணுறீங்கன்ற மாதிரி விமர்சனம் ஏதாவது வந்துடும், வேணான்னு சொல்லி இது பண்ணிட்டார். அட்லி பயங்கர புத்திசாலி. இதில் வந்து ஏதாவது ஒன்று ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டார், ஒரு ப்ரொமோஷனில் இது பண்ணாருன்னா தன் படத்துக்கு சவுத்தில் ஒரு மைலேஜாக மாறும். குறிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட, விஜய் ரசிகர்கள்கிட்ட ஒரு நச்சுன்னு போய் உட்காரோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி தான் அது விஜய் அப்படியே ஒதுக்கிட்டதாக ஒரு தகவல். இன்றைக்கி அதை எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வருண் தவான்லேருந்து கீர்த்தி சுரேஷ்லேருந்து எல்லாரையும் டேக் பண்ணி ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சார் நேற்று வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். தாவேகாலேருந்து ஒரு பெண் உறுப்பினர் வந்து கட்சி கொடியை வந்து காரில் இருந்து கழட்டுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா கட்சியே வேணாங்க, நான் கட்சியை விட்டு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க திரும்ப வந்து கொடியேற்றுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நடுவில் என்ன சார் நடந்திருக்கும்? ஐமான், இது வந்து எல்லா கட்சிக்குள்ளும் நடக்கிற உட்கட்சி பூசல்னு வாங்க. வந்து உட்கட்சி பூசல் வந்து இன்றைய திராவிட கழகங்கள் நிறைய அவங்களாம் வந்து நிறைய சந்தித்து வந்திருக்காங்க. அந்த உட்கட்சி பூசல்லாம் தூளாக்கியிருக்காங்க. நீங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறமா ஒரு மாநாடு நடத்துனாங்க. அப்புறம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாங்க. அப்புறமா வந்து ஒரு கொடியேற்றினாங்க. அப்புறம் கொள்கை கோட்பாடுகளை சொன்னாங்க. இன்னும் வந்து பொறுப்பாளர்களை அவங்க முறைப்படி இன்னும் அறிவிக்கலை. மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்க போகிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு. அதை ஆக்சுவலாக வந்து அந்த ஐடியாவை முதல் அரசியலுக்கு தமிழக அரசு சொன்னது வந்து விசிகா. நம்ம வெறும் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்போது நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு 4 செயலர், தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அது ஆகாது. ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போது மக்களை ஈஸியாக அணுக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. அதை தான் விஜய் கையில் எடுத்து அதை லிஸ்ட்டெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வந்து ஜனவரி 1 அல்லது 2ஆம் தேதி அதை சொல்ல போகிறாங்க. இன்னும் முறைப்படி யாரும் பொறுப்பாளர்களை அறிவிக்கலை. வந்து அந்த பொறுப்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுத்துக்கோ, குறிப்பாக மாவட்ட செயலாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னா, விஜய் ரசிகர் மன்றமாக இருந்த பொழுது இருந்து இப்போ வரைக்கும் யார் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் நற்பணி இயக்கமாக எஸ்.ஏ. சந்திரசேகர் மாற்றினாருங்களா, அந்த சமயத்தில் யார் வந்து இருக்காங்க. இதெல்லாம் மீறி விக்கிரவாண்டியில் அந்த மாநாடை சிறப்பாக நடத்தினாங்க இல்லைங்களா அந்த பொறுப்பாளர்கள். மேடையில் அவங்கள கூட நன்றி சொல்ல அப்படி மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது. அதை ஒரு லிஸ்ட் எடுத்து இவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணி ஒரு புஷியானந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டை வந்து விஜய் தான் ஓகே பண்ணியிருக்காரு. ஏன்னா எது எடுத்தாலும் தலைவர் தான். ஏன்னா உங்களுக்கு மாநாடுக்கு முன்னவே ஒரு அம்மா ஒன்று சத்தம் போட்டாங்க. வந்து எங்கள் வீட்டு முன்னாடி ஏன் கொடி நட்டு வச்சுருக்கீங்க, என் பிள்ளைக்கு நான் பொறுப்பாக கொடுத்துருக்கீங்க, பொறுப்பு இல்லை அப்படின்னு. அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இன்னும் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான உட்கட்சி பூசல் ஏற்படுறது சர்வசாதாரணம். இன்னும் யாரும் பொறுப்பெல்லாம் கொடுக்கல. வந்து ரைட்டு, ஓகே, இது நடக்க தான் செய்யும். இது வந்து இந்த மாதிரியான எதிர்வினைகள், இந்த மாதிரியான விமர்சனங்கள் விஜய் அடுத்தடுத்து இல்லை விஜய் கட்சி அடுத்தடுத்து சந்திக்க வேண்டியிருக்கும். அது சர்வசாதாரணம் தான். இப்போ இதுலேயே இன்னொரு கான்ட்ரவர்சி சொன்னாங்களே சார், புஷி ஆனந்த் அவர்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்லாம் போகுது. நார்மலாக வேலை செய்கிறவங்க ஒரு உண்மையான தொண்டனுக்கு வந்து எந்த போஸ்டிங் வர்றதில்லை. இல்லை, இது வரதான் செய்யும். ஒரு வகுப்பறையில் லீடர் ஒருத்தர் இருப்பான் இல்லைங்களா, அவன் அதட்டுறதுக்கும் அந்த வகுப்பறையோட ஆசிரியர் அதட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. இவன் சைலண்ட் அப்படின்னு சொல்கிறதுங்க, அவர் வந்து சைலண்ட் அப்படின்னு சொல்கிறதுங்க. அது மாதிரி விஜய் வந்து ஒரு சைலண்ட்னு ஒரு சொன்ன பிறகு அது இதுவாகிடும். வந்து இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கட்சி பரபரப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். வந்து ஆரம்பமே கொஞ்சம் பயமாக இருக்கே சார், முதல்லையே இப்படி பண்ணிக்கிறாங்களே, இதுக்கப்புறம் ஒரு போஸ்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்குமோ அப்படின்னு. கண்டிப்பாக நடக்கும்.
இதெல்லாம் நடக்கும். தலைமைக்கு கட்டுப்பட்டு ஆகணும், தலைமை சொல்கிறத கேட்கணும், தலைவர் சொல்கிறத கேட்கணும். அதை எப்படி ஒழுங்குபடுத்த போகிறார்கள்? ஏன்னா ரசிகர் மனநிலையிலிருந்து தொண்டர் மனநிலைக்கு இப்போ தான் மாறப்போகிறார்கள். அப்படின்போது அவங்களுக்கு ஒரு பக்குவம் வந்தாகணும். முக்கியமான ஒரு விஷயம், பக்குவம் வந்தாகணும். வந்து அப்படி இருக்கும் பொழுது தலைமை அவங்களுக்கு, ஏன்னா அரசியல் பயிலாளர்கள்லாம் வச்சு நடத்தலாம் இருந்தாங்க. வந்து அதனால் அவங்க வந்து மீட்டிங் நடத்தணும். ஒரு மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக, பகுதி ரீதியாக, செயற்குழு, பொதுக்குழு, இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. விஜய் போய் சந்திக்கணும், பொறுப்பாளர்களை சந்திக்கணும், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களை போய் சந்திக்கணும். அங்கே கட்சி பணி எப்படி இது பண்ணிக்கணும், ஏன்னா பூத் கமிட்டிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீறி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்லேயே 2 கோடி பேர் கிட்டத்தட்ட சேர்ந்துருக்காங்க, உறுப்பினராக சேர்ந்துருக்காங்கன்னு. இந்த உறுப்பினர்கள் கூட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த தொகுதின்னா சாத்தூர்னு நினைக்கிறேன். சாத்தூரில் ஒரு 100 பாட்டிங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. வந்து அது கூட கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க சோஷியல் மீடியாவில், எங்கேருந்து இந்த பாட்டிங்கெல்லாம் தூக்கின்னு வந்துட்டீங்க அப்படின்னு எல்லாம் போட்டுருந்தாங்க. வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி இந்த 2026 எலெக்ஷனை விஜய் எப்படி சந்திக்க போகிறார், விஜய் கட்சியினர் எப்படி வந்து அதை மீட் பண்ணி போகிறாங்க, யாருடைய கூட்டணி, எப்படியாப்பட்ட இந்த அரசியல் பயணம் இருக்குன்னு வந்து விஜய் வெளியே வந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது தான் அது தெளிவாக தெரியும். ஓகே சார், அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.